ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்னோட வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இவங்க கிட்ட நிறைய கப்பிள்ஸ் இவங்க கிட்ட வராங்க. வர கப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவங்கெல்லாம் எப்போதும் உள்ள காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது இயல்பு தான், அதுக்கு காரணமே தேவையில்லை, கணவன் மனைவியா இருந்தாலே போதும், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி பேசுனீங்கனாலே பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ வர கப்பிள்ஸ் எல்லாம் இவ்வளோ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களே, உங்களோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரலையா அவங்க ஹஸ்பண்ட் கூடன்னு கேட்குறப்ப, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு சண்டை கூட எங்களுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையும் நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இவரு தாங்க நம்ம படத்தோட ஹீரோன்னு அவர் இனிமேல் ஹீரோனே சொல்லிக்கிறேன். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இது வரைக்கும் சண்டையே வந்ததில்லை. ஹீரோ எப்பயாவது கோவப்பட்டா கூட நம்ம ஹீரோயின் தான் சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டே உடனே ஹீரோ கொண்டு போய் கண்ணாடியை பார்த்து உன் ஃபேஸை பார்த்து நீ என்னை பேசின டைலாக்லாம் பேசிப்பாருன்னு சொல்லிட்டு உடனே தியானம் யோகான்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காகவே ஹீரோ மேக்ஸிமம் சண்டை போடுறதே கிடையாது. பத்தாததுக்கு வீக்லி ஒன்ஸ் வெட்னஸ்டே அன்னைக்கு ஹானஸ்டி ஹார்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அப்போ எந்தெந்த இதெல்லாம் மறைச்சாங்களோ, இவங்களுக்குள்ள பேசிக்காமல் இருந்தாங்களோ அந்த டாபிக்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அடிக்கடி ஹீரோக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறது என்ன, அவரை வெளில கூட்டிகிட்டு போகிறது என்ன, அப்பப்போ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது என்னன்னு சொல்லிட்டு இவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கூட இது வரைக்கும் வந்ததில்லை. சரி, ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கை இப்படி ஹாப்பியாக போயிட்டுருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேர் ராஜேஷ்ங்க. இவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது. இவரோட ஒய்ஃபோட பேர் பவித்ரா. இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட்டாங்க. ஸோ இது அவருக்கு சுத்தராக பிடிக்கல. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கு, முதல்ல சாப்பாடை குறை, ஜிம்முக்கு போய் உடம்ப குறை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல, ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு தான் போகிறேன், நாங்கள் உடம்பு குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க பவித்ரா. ஆனால் ஹீரோக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியாக இருந்த பொண்ணு திடீர்னு குண்டாயிட்டது. அவங்க மேலே கொஞ்சம் அஃபெக்ஷனே இவருக்கு இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவர் உடம்பை குறைக்க சொல்கிறாரு. இவங்களும் ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணாமல், அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாமல் எப்படி உடம்பை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தே நேரத்தை கழிச்சிட்டு வந்துடுறாங்க. இவங்க கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ மூணாவதாக ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பேர் அர்ஜுன். இவங்க ஒய்ஃப் பேர் வந்து திவ்யா. அர்ஜுனும் திவ்யாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக போயிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர மனஸ்தாபம். அர்ஜுன் எதுக்கு எடுத்தாலும் திவ்யாவை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். என்ன தவளை துவட்டிட்டு பெட்டு மேலே போட்டிருக்க காய வைக்காமன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். பத்தாயிரத்துக்கு உனக்கு கதவை திறக்க தெரில, கார் சீட் பெல்ட்டை போட தெரில, ஒன்றுமே தெரியாமல் ஏன் இப்படி முட்டாள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ பாரு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பார். இது திவ்யாவுக்கு பிடிக்கல. திவ்யா பயங்கர சோகமாக தான் இருக்காங்க. 2 பேரும் காலைல ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறப்ப அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, திவ்யாவை பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிடுறாரு. திவ்யாவுக்கு பயங்கர பயம், என்னடா திடீர்னு ஏதோ பேசணும்னு சொல்கிறாரே, சீக்கிரம் வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுபடியும் ராஜேஷை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வரப்போ வீட்டு முன்னாடி ஒரு ஃபுட் டெலிவரி பாய் வந்து நிற்கிறாரு. என்ன ஃபுட்டியான்னு கேட்டால் பிரியாணின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் வீட்டுக்கு வந்தது தானேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ளே போய் ஒய்ஃபை கண்ணாப்புனான்னு திட்டுறாரு. உன்னை உடம்பு குறைக்க சொன்னால் பிரியாணி ஆர்டர் பண்ணியா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லைங்க இன்னையிலேருந்து கண்ட்ரோலாக டயட் இருக்கலான்னு இருக்கேன், அதனால் கடைசியாக ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டுக்கலாமேன்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு இவங்க குண்டானது அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. அப்படியே திட்டிகிட்டே இருக்காரு, உடம்பு குறைன்னு டைரக்டாகவும் சொல்கிறாரு, இன்டைரக்டாகவும் சொல்லிகிட்டு இருக்காரு. ராஜேஷ் ஆஃபீஸில் இருக்கப்போ பவித்ரா ஃபோன் அடித்து, என்னங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா, சாப்பிட்டீங்களான்னு ஃபோன் அடித்தா கூட எரிஞ்சு விழுந்துட்டு ஃபோனை கட் பண்ணுவார். அந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கார். குண்டானதில் அவ்வளோ என்ன தப்புன்னு தெரியலைங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அர்ஜுனை காட்டுறாங்க. ஸோ திவ்யாவை ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னார். ஆனால் எப்போதும் வர டைமிங்கை விட 3 மணி நேரம் லேட்டாகவே திவ்யா வீட்டுக்கு வராங்க. அதனால திவ்யா வீட்டுக்குள்ளே வந்த உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு, நான் உன்னை இன்றைக்கி சீக்கிரம் தானே வர சொன்னேன், எப்போதும் வர நேரத்தை விட இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, எப்போதும் ஆஃபீஸ்னு ஆஃபீஸை கட்டிகிட்டே அலையாத, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை முதல்ல பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இவர் திட்ட ஆரம்பிக்க, திவ்யாவோ பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுட்டு, எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் இருக்கேன், அதுக்கு மட்டும் தயவுசெய்து பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட அர்ஜுனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே அமைதியாக இருக்கார். அப்படியே சீனை கட் பண்ணால் அர்ஜுன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ ஹீரோயினும் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை
ரீசெண்டாக நடந்த சண்டைங்கள்லாம் சொல்லுங்கங்கிறப்ப எல்லாத்தையும் இவரும் சொல்கிறாரு. ஸோ தப்பு உங்கள் மேலே தாங்க. திவ்யா காலையில் ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் உங்ககிட்ட இருக்க டென்ஷனை திவ்யா கிட்ட திணிச்சிருக்கீங்க. ஈவினிங் சீக்கிரம் வா பேசு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பதட்டத்திலே இருந்திருப்பாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்குமே அவங்க யோசனை பட்டிருப்பாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசணும்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு உங்கள் டென்ஷனை அவங்க தலையில் திணிச்சிட்டிங்க. அதனால தான் பிரச்சனையே. நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும், பொறுமையாக இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் பேச வேண்டியதை பேசியிருக்கணும். உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து ஹீரோ கிட்ட எப்போதுமே அவங்களோட பேஷண்ட் யாராவதெல்லாம் வராங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்கக்குள்ளே பேசி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெளில போகிறதுன்னு சொல்லிட்டு எப்போதும் போல் இவங்க லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்திருப்பார் இல்லையா, அவங்க ஒய்ஃபையும் என்கிட்ட வர சொல்லுங்கள் ஒரு செஷனுக்கு, அவங்ககிட்டையும் நான் பேசி பார்த்தா தான் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு என்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும்னு சொல்ல, இதை பற்றி அர்ஜுன் பவித்ரா கிட்டேயும் சொல்ல, சரி நான் போகிறேன்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வராங்க. திவ்யா வந்தோன்னே அர்ஜுன் சைட்லேருந்து நான் பேசி பார்த்தேன், எனக்கு என்னமோ அவர் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி இருக்குது, உங்கள் சைட்லேருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப திவ்யாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவருக்கு பிடிச்சதையும் சமைச்சு கொடுத்தேன், ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணவர் போக போக எனக்கு பெருசாகவே கண்டுக்கல, எனக்கு மரியாதையும் கொடுக்கல, எனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்ச மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கண்டுபிடிச்சி திட்டிகிட்டு இருந்தார். நான் பண்ணுற பெரிய பெரிய வேலையெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது, நான் ஈர டவலை பெட்டு மேலே போடுறது அவருக்கு அவ்வளோ பெரிய குறையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கான மரியாதையுமே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே போய் எனக்கு நல்ல பேர் புகழ், நான் எதிர்பார்த்த மரியாதை எல்லாமே கிடச்சிச்சு. எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. அதை வந்து நான் வீட்டில் சொன்னால் கூட அவர் நீ ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்குறது முக்கியம் இல்லை, நீ முதல்ல நல்ல ஒய்ஃபாக வீட்டில் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போயுமே என்னை மட்டம் தட்டி தான் பேசினார். எப்போ பாரு நான் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் குறை கண்டுபிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பார், மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார், இது எனக்கு சுத்தராக பிடிக்கல, மரியாதையும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அனுப்பி வச்சுட்டு அடுத்து அர்ஜுனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு சின்ன அப்ரிஷியேஷன், அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சாங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் தாங்க அவங்க எதிர்பார்க்குற அன்பு, அதை கொடுத்தீங்கனாலே போதும்னு சொல்லி இவங்களுக்குள்ள அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. பத்தாயிரத்துக்கு இவங்ககிட்ட ஒரு பவுலையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பவுலில் நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக இவருக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு தேங்க்ஸோ இல்லை இவரை பற்றி பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதுக்குள்ளே எழுதி போடுங்கன்னு சொல்லி திவ்யாட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி, இப்போதைக்கு இவங்க கதையை விட்டுட்டு அடுத்து ராகேஷ் பவித்ராவோட கதைக்கு வருவோம். ஸோ பவித்ரா குண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம் போய் உடம்பு குறைக்க சொன்னார் இல்லையா, அவங்களும் ஜிம் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றும் எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, பேசிகிட்டு இருந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இவருக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன ரொம்ப நாளாகவே டென்ஷனாகவே இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப, என் ஒய்ஃப் குண்டா இருக்கா, உடம்ப குறைன்னு கேட்டால் குறைக்கவும் மாட்றா, அவன் மேலே எனக்கு பாசமும் வரமாட்டுது குண்டா இருக்கிறத பார்த்தான்னு சொல்ல, அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதானு கேட்க, ஐயோ என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஒரு பையன்லாம் இருக்கான்னு சொல்ல, என்ன நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலை, நாங்கள் பிரிஞ்சிட்டோமே, இதெல்லாம் அந்த காலத்தில் ஆள் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பிடிக்கலன்னா பிரிஞ்சிடுன்னு சொல்ல, இவரும் சரி டைவர்ஸ் அப்ளை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வக்கீலையும் மீட் பண்ணிடுறாரு. ஸோ இதை பற்றி பவித்ராட்டையும் சொல்ல அவங்க ஓனாக அழுகுறாங்க. நான் குண்டா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோ அதாவது ராகேஷ் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னே நிலையாக நிற்கிறாரு. பவித்ரா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வராங்க. ஸோ உங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனைன்னு கேட்க இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேட்குறாருன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோயினை ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் மேலே எந்த வெறுப்பும் இல்லை, அவர் வேறு ஏதோ ஒரு வெறுப்பு உங்கள் மேலே இருக்க மாதிரி அவரே நினச்சிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசையாக இருந்துச்சுன்னா அது வாங்கி தீர்ற வரைக்கும் நம்மளுக்கு ஆசை அடங்காது, அது எப்படியாவது வாங்கியே ஆகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதே அந்த பொருளை வாங்கி ஒரு 2-3 நாள் கழித்து அது எங்கே போட்டோம்னே தெரியாது, நமக்கு அவ்வளோதான், அதை வாங்கியாச்சுன்னா அந்த தேவை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் வேணும், அதை வாங்குற வரைக்கும் அவர் விடமாட்டார். நீங்கள் என்ன கெஞ்சி பார்த்தாலும் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி பார்த்தாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கும்னா அவர் கூட வாழணும்னா ஃபஸ்ட்டு டைவர்ஸ் தரேன்னு ஒத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உடனே கேட்ட உடனே டைவர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. 3 months டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடம்பை குறைங்க, உடம்பு அவருக்காக குறைக்க வேணாம், உங்களுக்காக கூட குறைங்க, உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, சரி கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் மேடம்னு சொல்லிட்டு பவித்ராவும் அங்கேருந்து போகிறாங்க.
ஸோ இப்போ பவித்ரா கதையை விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வருவோம். ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. ஹீரோ எங்கேயோ வெளில ஹீரோயின் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு சரி சர்ப்ரைஸாக ஹீரோயின் ஆஃபீஸ்லேயே வந்து அழைச்சிட்டு போகலாமேன்னு ஆஃபீஸ்க்கு வராரு. ஹீரோயின் பேஷண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கனால அவர் அங்கே ஹால்லே உட்கார்றாரு. அப்போ ஆப்போசிட்டில் 2 பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னங்க ஹீரோயின் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு கேட்க, ஐயோ சார், நாங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்பர், மேம் கிட்ட ஒரு ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் எங்கள் பார்ட்னர், கப்புள்ஸ்க்காகவே நாங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பில் வந்து 30 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களோட கேரக்டர்லாம் அதை அனலைஸ் பண்ணிக்கும். அதுக்கடுத்து உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், அவங்களுக்குள்ளே சண்டை வராமல் இருக்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அது டெய்லியும் ஐடியா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த டயத்துக்கு வெளில போகலாம், இந்த டயத்துக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுங்க, இந்த டயத்துக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னோன்னு தான் ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஒய்ஃப் பண்ணது எல்லாமே இந்த ஆப் சொல்லி தான், அதனால தான் அவன் நம்மளுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்துருக்கா, வெளில அழைச்சிட்டு போயிருக்கா, சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா, ஒரு ஆப்பை வச்சு என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு. ஹீரோயின் கூடயும் பயங்கரமாக சண்டை போடுறாரு. நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன், நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன இருக்கும், ஒரு சின்ன சண்டை இருக்கும், நீ என் மொபைலை எடுத்து செக் பண்ணணும், அதெல்லாம் வந்து சண்டை கிடையாது, அதெல்லாம் ஒரு பொசசிவ்னஸ். நீ என் மொபைலை எடுத்து செக் பண்ணி ஏன் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சேட் பண்ணியிருக்க அப்படின்னு நீ கேட்கணும். அது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைன்னு நீ நினச்சி எல்லாத்தையுமே ஒதுங்கி ஒதுங்கி இருக்கு. என் ஃபோனை செக் பண்ண மாட்டேற, என் கூட சண்டை போட மாட்டேற, நான் ஃபோன் அடித்து லேட்டாக வந்தால் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டேற, இதெல்லாம் கேட்டால் தான் அன்பு, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் பயங்கர சண்டை. ஸோ ஹீரோ, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் அவன் கூட சண்டை போடுறேன், உன் ஃபோனை செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஹீரோ, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, உன்னை நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசவே இல்லை. இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் அர்ஜுனையும் திவ்யாவையும் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட ஒரு செஷன் அட்டன் பண்ணியுமே இவங்களுக்குள்ளே சண்டை குறையிற மாதிரி இல்லை, மறுபடியும் அதே சண்டை தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, திவ்யா கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ திரும்ப இவரும் அழைக்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட போவே, எனக்கு டைவர்ஸ் வேணும், இதுக்கு மேலே உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, சரின்னு 2 பேரும் டைவர்ஸும் அப்ளை பண்ணிடுறாங்க. இவரும் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க. மேடம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட எந்த சண்டையும் பண்ணாமல், வாக்குவாதம் பண்ணாமல், அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணாமல், அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை ஃபஸ்ட்டு கொடுங்க, அவங்க என்னைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அப்படியே ராகேஷ் பவித்ராவை காட்டுறாங்க. ஸோ பவித்ரா இந்த 3 மந்த்ஸில் உடம்பு பயங்கரமாக குறைச்சிடுறாங்க. ஸோ உடம்பு குறைஞ்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறாரு, நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிருக்காளே பவித்ரான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அப்பயுமே பவித்ரா மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வரல. ஸோ அவரோட பிரச்சனை வேறு எங்கேயோ இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவருக்கு இப்போ முக்கியமாக இருக்க பிரச்சனை ஆஃபீஸ் டென்ஷன் தான். ஸோ அங்கே எக்கச்சக்கமான ப்ரெஷர் இருக்கனால அவர் வேலையை விட்டு நின்றுடுறாரு. நின்னதுக்கப்புறம் வீட்டிலே தான் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வராரு. என் ஒய்ஃபு நான் கேட்டு டைவர்ஸை தரேன்னு ஒத்துக்கிட்டா, உடம்பையும் குறைச்சிட்டா, ஆனாலும் எனக்கு இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அநேகமாக நான் எனக்கு பிடிச்சதை எங்கள் அம்மா அப்பா பண்ண விடலை. நான் ஃபஸ்ட்டே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுன்னு நினைக்கல, நான் ஸ்கூலில் பயாலஜி குரூப் தான் எடுக்கணும்னு நினைக்கல, எல்லாமே எங்கள் அம்மா அப்பா இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ண வச்சாங்க. எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. என் விருப்பப்படி என்னை யாரும் இருக்க விடாதனால தான் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட இருக்க காசை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள், இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும், உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு பவித்ராவுக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு நீங்கள் தடையாக இருக்காமல் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதுதான் அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்ல பவித்ராவும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பவித்ரா வீட்டுக்கு ஹீரோ அதாவது ராகேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் அம்மா வீட்டில் போட்ட நகையெல்லாம் கொடுத்து, இது எங்கள் அம்மா அப்பா என் கல்யாணத்துக்கு போட்ட நகை, இந்த நகையை நீங்கள் அடவு வைப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ராகேஷ்க்கும் பவித்ராக்கும் பிரச்சனை தீர்ந்துருச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் மறுபடியும் அர்ஜுனை காட்டுறாங்க. ஸோ அர்ஜுனும் திவ்யாவும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அர்ஜுன்கிட்ட ஹீரோயின் கூட கொஞ்ச நாள் உங்கள் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்கன்னு சொல்ல, ஸோ அர்ஜுன்கிட்டேருந்து எந்த எந்த இதுவுமே வராதனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்குற நாளும் வருது. ஸோ திவ்யா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுனை வந்து இனிமேல் நீ டவல் காய போடலன்னு சொல்லிட்டு என்னை திட்ட மாட்டீங்களேன்னு கேட்க, உடனே அர்ஜுனை அழுதுகிட்டு திட்ட மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து ஹீரோயின் தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஊர் உலகத்துக்கெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம், நம்ம வீட்டிலே இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்க, அப்போ தாங்க ஹீரோ யதார்த்தமாக வீட்டில் ஒரு மூட்டையை பார்க்குறாரு. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான பேப்பர் கசக்கி இருக்குது.
எதார்த்தமாக ஒரு பேப்பர் எடுத்து பிரித்து பார்க்கப்போ தான் தெரியுது ஹீரோ நினச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா அவரோட ஃபோனை ஹீரோயின் செக் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவுக்கு தெரியாமல் ஹீரோயின் அப்பப்போ ஃபோனை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேப்பரில் எழுதி மறைச்சி ஒரு மூட்டையில் வச்சுருக்காங்க. என்ன அந்த பொண்ணுக்கு நீ டெய்லியும் காலையிலே குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் அனுப்புகிற அப்படின்லாம் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அதை படித்து பார்த்தோன்னே ஹீரோ சிரிக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்தது இது தானே, இது டைரெக்டாக கேட்காம ஏன் இப்படி சண்டை வந்துரும்னு பயந்து இவ பேப்பரில் எழுதி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இருக்க முக்காவாசியெல்லாம் படிக்கிறாரு. மீதியை போய் ஹீரோயின் அழைச்சிட்டு வந்து அதில் பாதி தான் படிச்சிருக்கேன், மீதியும் படிக்கிறேன். நான் எதிர்பார்த்தேன் என் பொண்டாட்டி இத்தனை நாளாக இந்த மூட்டைக்குள்ளே இருந்திருக்கா, இந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இனிமேல் உன் சைக்காலஜிஸ்ட் அந்த வேலையை வந்து ஆஃபீஸோடு நிறுத்திட்டு வீட்டில் என் மனைவியாக இருப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே எல்லா சண்டையும் சால்வ் ஆகி இவங்களும் சேர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எந்த சண்டைக்குமே கொஞ்சம் டைம் எடுத்தால் அது தானாகவே மறைஞ்சு போயிடுங்கிறது தான் இந்த படத்தோட சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும். உங்களோட மேரேஜ் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தில் இன்னும் நிறைய கருத்துக்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எல்லாமே ரியல் லைஃபோட ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 10/10. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல கதையில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்ல கதை திரும்ப கிடைக்குமான்னு தெரில. இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதுவே எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ.